இடைவிடாத கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக காட்சிகளை பார்க்கலாம். இடைவிடாத கனமழை காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்திருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்திடம் கேட்போம். விஜயகாந்த், வணக்கம். தற்பொழுதும் இந்த பகுதிகளெல்லாம் மழையின் நிலவரம் என்னவாக இருக்கிறது? எவ்வளவு அடிக்கு இந்த வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது? விவரங்கள் என்ன விஜயகாந்த்? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டமே தண்ணீரில் தத்தளிக்கும் நிலைதான் தற்போது உள்ளது. குறிப்பாக மாவட்டத்தில் காயல்பட்டினம், திருச்செந்தூர், சாத்தான்குளம், சிறுவைகுண்டம் போன்ற பகுதிகளில் அதிகப்படியான கனமழையானது பெய்தது. அதிலும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் 2 தினங்களாக பெய்த கனமழையினால் மாநகர பகுதிகள் அனைத்திலுமே தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. குறிப்பாக இந்த இந்திரா நகர், ராஜு நகர் மற்றும் 3வது மைல் மற்றும் லூர்தமால்புரம் போன்ற பகுதிகள், தாழ்வான பகுதிகளில் அதிகப்படியான தண்ணீர் குறைந்தது ஒவ்வொரு பகுதிகளிலும் 5 அடிக்கு மேல் தண்ணீர் 3 அடியில் இருந்து 4 அடி வரை தண்ணீர் அதிகப்படியாக காணப்படுகிறது. மேலும் இந்த பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா வீடுக்குள்ள தண்ணீர் புகுந்து அங்க குடியிருக்க முடியாத சூழ்நிலையில் நிலவி வருகிறது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இங்கு உள்ள மக்கள் பெரும்பாலும் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய அந்த சொந்தக்காரங்க குடும்பத்தினர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது நிலவி வருகிறது. மேலும் இங்க தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் ஒரு பக்கம் செய்து வந்தாலும் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை என்பது இல்லை. இதனால் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி காணப்படுகிறது. அது மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளுக்கு அதிகமாக தண்ணீர் புகுந்துள்ளதால் அங்கு மக்கள் வசிக்க முடியாத நிலைதான் உருவாகியுள்ளது. அது மட்டுமின்றி நேற்று இரவு முதல் முற்றிலுமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் அவதி அடைந்துள்ளனர். மேலும் சாலைகள் முழுவதுமே, அதாவது மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகள், அதாவது தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலை மற்றும் தூத்துக்குடியிலிருந்து நெல்லை செல்லக்கூடிய சாலை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா முற்றிலுமாக தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் வாகன ஓட்டிகள், அந்த பகுதியில் செல்லக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் வாங்க செல்ல வரக்கூடிய பொதுமக்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் வாகனங்களில் வரக்கூடிய மக்கள் செல்ல முடியாத சூழ்நிலை தான் தற்போது வரைக்கும் நிலவி வருகிறது. மேலும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு தாழ்வான பகுதிகள் அந்த முகாம்களில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாவட்டத்தில் இந்த மழையானது தற்போது குறைந்து உள்ளது. இருந்தாலும் மழை நீரை அகற்றுவதற்கான பணி என்பது முற்றிலுமாக இல்லாத காரணத்தினால் முற்றிலுமாக தண்ணீர் தேங்கியே தூத்துக்குடி மாவட்டம் காணப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.